முன்னொரு காலத்தில் ஓர் அகம்பாவம் பிடித்த குள்ளநரி ஒன்று வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் அது பக்கத்து கிராமத்திலிருந்து தன் சொந்தக்காரரை பார்க்க புறப்பட்டது. இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. குள்ளநரி சென்று கொண்டே இருந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு அது மிகவும் களைப்புற்றது. அதற்கு மிகுந்த தாகம் ஏற்பட்டது. ஓ, நல்ல வெயில். நான் ரொம்ப களப்படைஞ்சிட்டேன். குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைச்சா நல்லா இருக்கும். நடந்து கொண்டே இருந்தது. தாகம் அதிகமானதை தவிர குறையவில்லை. எனக்கு தாகத்தோட பசியும் எடுக்குது. என்கிட்ட சாப்பிட எதுவுமே இல்லையே. இந்த இடத்துலயும் சாப்பிட எதுவும் கிடைக்கல. நான் இன்னும் ரொம்ப தூரம் நடந்து போகணும் போல இருக்கு. ஓ, நான் பேசாம வீட்லயே இருந்திருக்கலாம். அப்பொழுது அது மேலே பார்த்தது. அங்கு நன்கு பழுத்த திராட்சை தோட்டத்தை அது கண்டது. இந்த பழுத்த திராட்சையில ரசம் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சுவையா இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். ஆஹா, அந்த கொத்து தான் ரொம்ப அழகா நிறைய திராட்சைங்களோட இருக்குது. எனக்கு சாப்பிட கொஞ்சம் திராட்சைங்க கிடைச்சா நல்லது. இத சாப்பிட்டா பசி அடங்கும். குள்ளநரி திராட்சை கொத்தை பிடிக்க முயற்சி செய்தது. அது உயர எழும்பி குதித்தது. ஆனால் அதற்கு எட்டவில்லை. அடுத்த முறை தன்னால் முடிந்த மட்டும் அது உயர எழும்பி குதித்தது. மறுபடியும் தோல்வி அடைந்தது. திராட்சை கொத்து மிக உயரத்தில், அதனால் தொடக்கூட முடியாத உயரத்தில் இருந்தது. நான் யோசிக்கிறேன். இல்ல 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 நான் யோசிக்கிறேன். இந்த திராட்சைங்க பழுக்கவே இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் திராட்சை கொத்தையே பார்த்து கொண்டிருந்தது. ஒருவேளை நான் கனவு காண்றேனா? இது நிஜம் இல்ல. நான் இந்த திராட்சைங்களை பார்க்கவே மாட்டேன். அது கசக்கும். பார்க்க பழுத்து ரசம் நிறைய இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இதெல்லாம் கசப்பானதுதான். குள்ளநரி அந்த இடத்தை விட்டு செல்ல நினைத்தது. ஆனாலும் அதன் பார்வை மட்டும் திராட்சையை விட்டு விலகவில்லை. இந்த திராட்சை ரொம்ப கசக்கும். உண்மையிலேயே ரொம்ப கசக்கும். அந்த பழம் இனிக்காது. நிச்சயமா அந்த பழம் இனிக்கவே இனிக்காது. அட, இது மேல நாம ஏன் ஆசைப்படணும்? இத நாம சாப்பிடவே கூடாது. குள்ளநரி சென்று விட்டது. தான் கூறியது பொய் என்றாலும் அதனால் வேறு என்ன செய்துவிட முடியும்? இது போல் கூறிதான் அதால் சமாளிக்க முடியும். அன்பான குழந்தைகளே, இந்த கதையிலிருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? சிலர் தனக்கு கிடைக்காதவற்றை தவிர்க்க நினைத்தாலும் முடிவதில்லை. சிலருக்கு விரும்பியது கிடைக்காத போது மனம் மறுத்தாலும் கண்கள் கண்டு கொண்டுதான் இருக்கின்றன. அதை வெட்டும் போது திடீரென அவனது கோடாரி நதிக்குள் விழுந்து விட்டது. அடக்கடவுளே, கோடாரி நதிக்குள் விழுந்து விட்டதே. இந்த நதி மிகவும் ஆழம். என் கோடாரி கிடைக்கப் போவதில்லை. நான்